Hi students, இன்னைக்கு நம்ம 9th mark set languageல exercise 1.5ல 7th sum பார்க்க போறோம். So listen பண்ணுங்க. லாஸ்ட் கிளாஸ்ல 5th sum and 6th sum பார்த்தோம். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். So listen பண்ணுங்க. If a equal to -2 0 1 3 5, b equal to -1 0 2 5 6 and c equal to -1 2 5 6 7, then show that a minus b union c equal to a minus b intersection a minus c. So abc அப்படின்ற 3 செட்டை கொடுத்துட்டு நம்மள a minus b union c equal to a minus b intersection a minus c இதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இதை பார்த்தாலே தெரியுது நம்மளுக்கு என்ன அப்படின்னா டி மார்கன்ஸ் லா ஃபார் செட் டிஃப்ரென்ஸில் யூனியன். ஸோ யூனியன் ஃபார்மேட் தான் இது இல்லையா. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், லிசன் பண்ணுங்கள். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் பி யூனியன் சி ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ பி யூனியன் சினா என்னது, பின்ற செட்டையும் சின்ற செட்டையும் சேர்த்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த செட்டையும் சேர்த்து ரைட் பண்ணும்போது -1 0 2 5 6 7. ஸோ அது மாதிரி நம்ம சேர்த்து ரைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் 2 இருக்கும், 5ம் 2 டைம்ஸ் இருக்குது, 6ம் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி 2 டைம்ஸ் இருந்ததுன்னா ஒன்ஸ் நம்ம ரைட் பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு a மைனஸ் பி யூனியன் சி இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பி யூனியன் சி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அது கூட இப்போது பி யூனியன் சியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது அப்படின்னா கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் எழுதும்போது பென்சில் வச்சு கேன்சல் பண்ணி பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு சேமாக எது இருக்கோ அதை கேன்சல் பண்ணி பாருங்கள். 5 சேமாக இருக்குது. ஸோ வேறு எதுவுமே சேமாக இல்லை. அப்போது பி யூனியன் சியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது அப்படின்னா எந்தெந்த நம்பர்லாம் இல்லை, -2 1 3 கேன்சல் பண்ணாததெல்லாம் எடுத்து எழுதணும். ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ரைட் ஹேண்ட் சைடை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு a மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். a மைனஸ் பி அப்படின்னா பின்ற செட்டில் இருக்கணும், ஏன்ற செட்டில் இருக்கக்கூடாது. அப்போது ஏலையும் பிலையும் கேன்சல் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 0 5 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ வேறு எதுவுமே சேமாக இல்லை. அப்போ அதை விட்டுட்டு ரிமைனிங் என்னன்னு இருக்குது, -2 1 3 இதுதான் இருக்குது இல்லையா. அடுத்தது a மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். a மைனஸ் சி அப்படின்னா சியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணும்போது 5 இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, சேமாக இல்லை. அப்போ ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையும் எழுதுங்க. -2 0 1 3. ஸோ ரிமைனிங்னா இதுதான் இருக்குது இல்லையா. அப்போ ஃபைனலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி. ஸோ இங்கே நம்ம a மைனஸ் பியும் கண்டுபிடிச்சிருக்கோம், a மைனஸ் சியும் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ரெண்டு செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கிறத மட்டும் ரைட் பண்ண போகிறோம். அப்போ இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்காது. -2 காமனாக இருக்குது, 1 காமனாக இருக்குது, 3 காமனாக இருக்குது. இப்போ ரைட் ஹேண்ட் சைடை ஃபுல்லாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஈக்குவேஷன் 1யும் 2வையும் கம்பேர் பண்ணும்போது சேமாக இருக்குது. -2 1 3 அப்படின்னு சேமாக இருக்குது. ஸோ 1 = 2. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈவனாக இருந்துச்சுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈவன் சொல்லலாம். அப்போது a மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு a மைனஸ் பி இன்டர்செக்ஷன் a மைனஸ் சி. ஸோ தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட்டு 8th சம் பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 8th சம் பாருங்கள். இஃப் a ஈக்குவல் டு ஒய் வேர் ஒய் ஈக்குவல் டு a + 1/2 a பிலாங்ஸ் டு w அண்ட் a லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லிசன் பண்ணுங்கள் சில்ட்ரன்ஸ். ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதணும் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏன்ற செட்டில் என்னென்ன இருக்குன்றது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏல ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு a + 1/2ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. கொடுத்துட்டு ஏ வந்து ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3 அப்படின்னு. அதே ஏ வந்து 5 and then 5 விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இதை விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும், 5 விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா. லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துக்கனால இல்லை 5 இன்க்ளூட் ஆகும். அப்போது இந்த ஏவுக்கு பதிலாக என்னென்ன நம்பர்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 0 1 2 3 4 5 அப்படின்னு 5 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். a + 1/2
2. இதில் ஃபஸ்ட்டு ஏவுக்கு பதிலாக 0 1 2 3 4 5 அப்படின்னு ஒரு நம்பராக நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஏவுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 + 1/2ன்னு வரும். ஸோ 1/2 0 கூட எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் 1 தான் வரும். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 0 வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஏவுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 1 + 1/2ன்னு வரும். 2/2ன்னு வரும். ஸோ அகைன் இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? கேன்சல் பண்ணால் இதோட வேல்யூ 1 அப்படின்னு வரும் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஏவுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 + 1/2 2 + 1 is 3 3/2. நெக்ஸ்ட்டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 3 + 1/2 4/2ன்னு வரும். அகைன் அதை கேன்சல் பண்ணால் 1 2s are 2 2 2s are 4 2/1ன்னு வரும். ஸோ அதை நம்ம அகைன் 2 அப்படின்னு ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 + 1/2 2 4 + 1 is 5/2. அகைன் 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போது 5 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 + 1/2 அப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 + 1 என்னது 6/2ன்னு வரும். கேன்சல் பண்ணும்போது 1 2s are 2 3 2s are 6. ஸோ 3/1 நம்ம 3ன்னு ரைட் பண்ணலாம். அப்போது ஏவோடைய ஆன்சர்ஸ் நம்மளுக்கு ஏவோடைய செட்டில் என்னென்ன நம்பர்லாம் வரும்னு பார்த்தோன்னா 1/2 1 3/2 2 5/2 3 இந்த நம்பர்ஸ் தான் வரப்போகுது. அப்போது ஏன்ற செட்டை எடுத்து எழுதிக்கோங்க. ஏன்ற செட்டில் என்னென்னலாம் வரும்? ஸோ ஏன்ற செட்டில் 1/2 1 3/2 2 5/2 3 அப்படின்ற இந்த செட்டு தான் வரப்போகுது. இதுதான் ஏன்ற செட்டு இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு பீன்ற செட்டை பாருங்கள். y where y equal to 2n minus 1/2 n belongs to w and n less than 5. ஸோ இதில் இந்த nன்றது wன்னு கொடுத்துருக்காங்க, which means whole number 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி less than 5ன்னு கொடுத்துருக்காங்க. 4க்குள்ளே முடிஞ்சிடும். 4 3 2 1 0 அதுலேயே முடிஞ்சிடும். 5 வந்து அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். இப்போ பாருங்கள், பீன்ற செட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் போகிறோம். ஸோ பீன்ற செட்டில் y equal to 2n minus 1/2ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட இன்டர்வல் n-க்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? n வந்து ஹோல் நம்பர்னு கொடுத்துட்டு 5 விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். அப்போது 0 1 2 3 4. இப்போ இதில் n-க்கு பதிலாக 0 1 2 3 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது 2 × 0 minus 1/2ன்னு வரும். ஃபஸ்ட்டு n-க்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது. ஸோ 2 கூட 0 கூட எந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. அப்போது 0 minus 1/2ன்னு வரும். ஸோ மைனஸ் பண்ணும்போது -1/2. நெக்ஸ்ட்டு 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × n-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2 × 1 minus 1/2. ஸோ 1 2s are 2 2 minus 1/2ன்னு வரும். 2ல் 1 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1/2ன்னு வரும் இல்லையா? நெக்ஸ்ட்டு 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 2 minus 1/2. ஆக்சுவலாக இந்த என்னோட வேல்யூஸ் தான் 0 1 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ரிமைனிங் எல்லாமே அதே தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ 2 2s are 4 4 minus 1/2. 4ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 3/2. நெக்ஸ்ட்டு 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 3 minus 1/2. 2 3s are 6 6 minus 1/2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 6ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 5 5/2. நெக்ஸ்ட்டு 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 × 4 minus 1/2. 2 4s are 8 minus 1/2. 8ல் 1 சப்ராக்ட் பண்ணால் 7/2ன்னு வரும். அப்போது நம்மளுக்கு பியோடைய செட்டில் என்னென்னலாம் வரும்? -1/2 1/2 3/2 5/2 7/2 தான் வரப்போகுது. அப்போது பீன்ற செட்டில் -1/2 1/2 3/2 5/2 7/2. ஸோ இதுதான் நம்மளுக்கு பீன்ற செட்டு. நெக்ஸ்ட்டு சீன்ற செட்டில் என்ன வரும்ன்றதை அவங்களே கொடுத்துட்டு ஷோ தட் a minus b union c equal to a minus b intersection a minus c அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ABCன்ற செட்டை எடுத்து எழுதிட்டு உங்களுக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ABC அப்படின்ற 3 செட்டையும் எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த 3 செட்டையும் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது a minus b union c equal to a minus b intersection a minus c. ஸோ ரெண்டு சைடும் ஈவன் அப்படின்னு நம்ம ஈவன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு பி யூனியன் சியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ பி யூனியன் சி அப்படின்னா பீன்ற செட்டு சின்ற செட்டு ரெண்டு செட்டையும் சேர்த்து ரைட் பண்ண போகிறோம் இல்லையா? பிசி இந்த ரெண்டு செட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேர்த்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போது சேர்த்து ரைட் பண்ணும்போது -1/2 -1 1 1/2 3/2 2 5/2 7/2.
ஸோ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதுனா இதுதான் வருது. இப்போது ஹோலாக ரைட் பண்ணிக்கோங்க. ஏ மைனஸ் பி யூனியன் சி. இங்கே ஆல்ரெடி நம்ம பி யூனியன் சி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அப்போது ஏ மைனஸ் பி யூனியன் சினா பி யூனியன் சியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈஸியாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சேமாக இருக்கிற நம்பர்ஸை கேன்சல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1 இருக்குது, 1 3/2, 2 இருக்குது, 5/2 இருக்குது. ஸோ இப்போது ரிமைனிங் இதில் என்ன இருக்கோ அதுதான் இல்லையா? ஸோ 1/2 இருக்குது, கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 3 மட்டும்தான் இருக்குது. அப்போது ஏ மைனஸ் பி யூனியன் சியில் 3 மட்டும் இருக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ மைனஸ் பியை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ மைனஸ் பி அப்படின்னா பியில் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஏபி இந்த 2 செட்டையும் எடுத்து கேன்சல் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி கேன்சல் பண்ணும்போது 5/2 கேன்சல் ஆகும், 3/2 கேன்சல் ஆகும், 1/2 கேன்சல் ஆகும் இல்லையா? ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது? 1 2 3 அப்படின்ற 3 நம்பர்ஸ் இருக்குது. 1, 2, 3. ஸோ நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஏ மைனஸ் சி அப்படிங்கும்போது ஏவையும் சி இந்த 2 செட்லேயும் இப்போ சேமாக இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 சேமாக இருக்குது, 3/2 சேமாக இருக்குது, ரெண்டுத்துலேயும் 1 சேமாக இருக்குது. ஸோ வேறு எந்த நம்பருமே சேமாக இல்லை இல்லையா? அப்போது ரிமைனிங் இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 1/2, 5/2, 3 இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா? அப்போது 1/2, 5/2, 3 இந்த 3 நம்பர்ஸும் ஈவனாக இருக்குது. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி, ஏ மைனஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ மைனஸ் சியும் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த 2 செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். அப்போது ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. ஸோ 2 செட்லேயும் காமனாக இருக்கிறது என்னது? 3ன்ற நம்பர் மட்டும்தான் காமனாக இருக்குது. ஸோ 3 எடுத்து எழுதிக்கிட்டு இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் இல்லையா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 1ம் 2ம் பார்த்தோம் அப்படின்னா செட்டுக்குள்ளே 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 ஈவனாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணலாம் இல்லையா? அப்போது ஏ மைனஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ மைனஸ் சி. தட்ஸ் ஆல். டு அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்ஸ்? எஸ். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 1.5ல் 9th சம் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்ஸ். டேக் கேர்.